டிப் நம்பர் 7 ஒரு சிம்பிள் கொம்பு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ப்ளவுஸோட சென்டர் போர்ஷனில் ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் டாட்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன சின்ன கொம்பு டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்மால் பேப்பரில் ஒரு கொம்பு டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் நானே ட்ரா பண்ணது. ஸோ இதே மாதிரி நீங்களும் நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கார்பன் ஷீட் எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பேப்பரை வந்து கிளாத்துக்கு அடியில் கொண்டு போய் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த டிசைன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுக்கு மேலே இந்த கிளாஸ் மார்க்கர் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த சுகர் பீட்லேருந்து அந்த கொம்பு வந்து கொஞ்சம் வெளில தள்ளின மாதிரி நான் வச்சுருக்கேன். சுகர் பீடும் அந்த கொம்பு ஷேப்பும் டச் பண்ணாத மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சுகர் பீடுக்கும் இந்த கொம்பு டிசைனுக்கும் எவ்வளோ கேப் விடணும் நீங்கள் தான் மெஷர் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்கள் பண்ண போகிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி கேப் வந்து விட்டுக்கோங்க. ஒரு கொம்பு டிசைன் வந்து அப்வர்ட் டேரக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து டவுன்வர்ட் டேரக்ஷனில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது. அந்த கர்வ் வந்து உள் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெளி பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து பேக் சைடும் அதே மாதிரியே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேப்பர்லேயே உங்களுக்கு வந்து அச்சு இருக்கும். அது அப்படியே நீங்கள் பேக் சைட்லையும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கிளாத்து கடியில் கொண்டு போய் பேப்பர் இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் எப்படி நீங்கள் கிளாஸ் மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் ரெண்டுமே April 7 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குயிக்காக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.